குழந்தை மருத்துவத்தில் ஹேமிஸ் வாட்சனுடைய மாபெரும் சாதனைகள் என்னென்னன்றத பார்க்கலாம். ஹேமிஸ் வாட்சன் ஸ்காட்லாண்டை சேர்ந்த ஒரு குழந்தை நல மருத்துவர். இவர் 1923 ஜூன் 26 அன்னைக்கு ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பராவில் பிறந்தாங்க. இவர் 1945ஆம் ஆண்டு அந்த எடன்பராவில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூலில் மருத்துவ படிப்பை முடித்தாங்க. அதை தொடர்ந்து ஹேமிஸ் வாட்சன் ஆன்டிகோஆகுலன்ட் தெரப்பி அப்படின்ற இரத்த உறைதல் எதிர்ப்பு சிகிச்சை பற்றி ஆராய்ச்சி செய்ய தொடங்கியிருந்தாங்க. அதாவது பொதுவாக இரத்த நாளங்களுக்குள்ள ரத்தம் உறைஞ்சு கட்டியான இரத்த ஓட்டம் தடைப்படும். அதன் மூலமாக ஸ்ட்ரோக், ஹார்ட் அட்டாக் மாதிரியான உயிரை பறிக்கிற பாதிப்புகள் ஏற்படும். இந்த பாதிப்புகள் ஏற்படக்கூடாதுன்னா முதல்ல ரத்தம் உறையிறதை எதிர்த்தாகணும். அந்த காலத்திலேயே ரத்தம் உறையிறதை எதிர்க்கிறதுக்குண்டான சில மருந்துகள் இருந்தாலும் இந்த மருந்துகளை யாருக்கு எந்த அளவில் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்ற சரியான புரிதல் இல்லாமல் இருந்தது. உதாரணமாக இப்போ ஒரு நபருக்கு ரத்தம் உறையுதல் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ரத்தம் உறைதலை எதிர்க்கிறதுக்குண்டான மருந்துகளை கம்மியாக கொடுத்துட்டா அப்போ அந்த ரத்தம் உறைதலானது ஓரளவுக்கு தான் தடுக்கப்படும். அதன் மூலமாக காலப்போக்கில் அந்த நபரினுடைய இரத்த நாளங்களுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக ரத்தம் உறைஞ்சு கட்டியாக மாற ஆரம்பிக்கும், அடைப்பும் ஏற்பட ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த பிரச்சனை வந்துடும். இதுவே அளவுக்கு அதிகமாக இந்த ரத்தம் உறையிறதை எதிர்க்கக்கூடிய மருந்துகளை பயன்படுத்திட்டா அப்போ பல சைடு எஃபெக்ட்ஸ்லாம் ஏற்படும், பின்விளைவுகள் எல்லாம் ஏற்பட்டுரும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் இருந்தது. அதே மாதிரி எல்லாருக்கும் ஒரே அளவில் மருந்துகளை பயன்படுத்த முடியாமலும் இருந்தது. அதாவது இப்போ XY அப்படின்னு 2 நபர்கள் இருக்கிறாங்க. 2 நபர்களுக்குமே ரத்தம் உறைதல் பிரச்சனை இருக்குது அப்படின்னு வச்சுக்குவோம். அப்போ இந்த 2 நபர்களுக்குமே ஒரே மாதிரி இந்த ஆன்டிகோஆகுலன்ட் தெரப்பியை கொடுக்க முடியாது. ஒரு நபருக்கு ஒரு அளவுக்கும் இன்னொரு நபருக்கு இன்னொரு அளவுக்கும் கொடுக்கணும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருந்தது. இதன் காரணமாக இந்த ஆன்டிகோஆகுலன்ட் தெரப்பி பற்றி இவர் ஆராய்ச்சி செய்ய தொடங்கியிருந்தாங்க. அதாவது யாருக்கு எந்த அளவில் மருந்துகளை சரியாக கொடுக்கணும் அது பற்றி தான் ஹேமிஸ் வாட்சன் ஆராய்ச்சி செஞ்சு வந்தாங்க. இதுக்கிடையில் 1951ஆம் ஆண்டு இவர் கல்யாணம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இவருக்கு குழந்தைகளும் பிறந்தது. அதில் இவருக்கு பிறந்த ஒரு ஆண் குழந்தை பிறக்கும் போதே சிவியர் கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிசீஸ், அதாவது தீவிரமான பிறவி இருதய குறைபாடுனால பாதிக்கப்பட்டு பிறந்து அது இறந்தும் போனது. அந்த குழந்தை இறந்து போனது ஹேமிஸ் வாட்சனுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு துயரமாக இருந்தது. அந்த துயரம் இவருக்கு ஏற்பட்ட பிறகுதான் குழந்தைகளுக்கு இந்த ஹார்ட் டிஃபெக்ட்லாம் ஏற்படக்கூடாது அப்படின்னு சொல்லி இவர் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய ஹார்ட் டிஃபெக்ட் சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சியை அந்த காலத்துல இருந்து தான் மேற்கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அது நாள் வரைக்கும் சாதாரணமான நபர்களுக்கு, குறிப்பா வயது முதிர்ந்த நபர்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள், இருதய பிரச்சனைகள், அது பற்றி தான் இவர் ஆராய்ச்சி செஞ்சு வந்தாங்க. இவருடைய மகன் இறந்த பிறகுதான், குறிப்பா இவருடைய ஆண் குழந்தை இறந்த பிறகுதான் குழந்தைகளுக்கு வரக்கூடிய இருதய பிரச்சனைகள் பற்றி ஆராய்ச்சி செய்ய தொடங்கியிருந்தாங்க. அப்போ ஒரு முக்கியமான ஒரு டெக்னிக்ல இவர் ஒரு முன்னோடியா இருந்தாங்க. அதுதான் இமேஜ் இன்டென்சிஃபிகேஷன் ஆஞ்சியோகிராஃபி அப்படின்றது. இது என்ன அப்படின்றத சொல்கிறேன். பொதுவாக அந்த காலத்துலலாம் இதயத்தில் பிரச்சனை இருக்குது, ரத்த நாளங்களுக்குள்ளெல்லாம் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதை எக்ஸ்ரே எடுத்துலாம் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா எக்ஸ்ரேவானது நம்மளுடைய உடல் திசுக்கள், தோல், அதுக்கப்புறமா மெல்லிய நரம்புகள் அதெல்லாம் கடந்து போயிடும். எலும்புகளை மட்டும்தான் அந்த கதிர்கள் கடந்து போக முடியாது. அதனால எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா எலும்புகள் மட்டும் தெரியும். அதனால இப்போ இதயம் அப்படின்றது தசைகளால் ஆனது, அதே மாதிரி திசுக்களால் ஆனது தான். ஸோ அந்த இதயத்தை போய் எக்ஸ்ரே எடுத்து பார்க்க முடியாது. அப்போ அதுக்காக ஒரு கான்ட்ராஸ்டான டையை இதயத்தில் ஊற்றுவாங்க, அதாவது இதயத்துக்குள்ளே போகிற மாதிரி செய்வாங்க. கான்ட்ராஸ்டான டை அப்படின்றது ஒரு திரவம் போன்றது தான். ஆனால் அந்த டையை இந்த இதயத்துக்குள்ளே செலுத்தினா அப்போ எக்ஸ்ரே எடுத்தால் என்ன நடக்கும்னா இந்த டை எக்ஸ்ரே கதிர்களை இதயத்தில் புகுந்து வெளியே போக அனுமதிக்காது. ஸோ எலும்புகள் மட்டும் எக்ஸ்ரேல தெரியாமல் அந்த டையும் எங்கே இருக்குது அப்படின்றது சரியாக தெரியும். அந்த மாதிரி ஒரு விஷயம், ஒரு சாயம் தான் கான்ட்ராஸ்ட் டை அப்படின்றது. அதை எடுத்துக்கிட்டு குழந்தைகளினுடைய இந்த க்ரோயிங் ஏரியா அப்படின்னா இடுப்பு மற்றும் தொடைப்பகுதி சேர்ற இடம், அந்த இடத்துல இருக்கக்கூடிய பெரிய ரத்த நாளத்தில் ஒரு கேத்தடர்ஸ் அப்படின்ற ஒரு டியூப் அதை எடுத்து அந்த இடத்துல ஓட்டையிட்டு அதை செலுத்துவாங்க. அந்த டியூபை உள்ளே செலுத்துவாங்க ரத்த நாளம் வழியாக. இப்படியே ரத்த நாளம் வழியாக செலுத்தி இதயத்துக்கு அந்த டியூபை கொண்டு வந்துடுவாங்க. கொண்டு வந்துட்டு இந்த கான்ட்ராஸ்டான டையை அந்த டியூப் வழியாக ஹை ப்ரெஷரில் உள்ளே செலுத்துவாங்க. இப்போ அந்த டியூப் வழியாக இதயத்துக்கு கான்ட்ராஸ்டான டை போயிடும்.
போனதுக்கப்புறம் அது ரத்த ஓட்டத்தோட இணைஞ்சு அதுவும் வந்து ஓட ஆரம்பிக்கும் இதயத்தில். இப்போ இதயம் வந்து பம்ப் பண்ணும். அந்த கான்ட்ராஸ்டான டையும் வந்து இப்படியே வந்து இதயத்தினுடைய வலது மேலறையிலேருந்து அப்படியே வலது கீழறைக்கு இறங்கி அதுக்கப்புறம் இடது மேலறையிலேருந்து இடது கீழறைக்கு வந்து போகும். ஸோ இந்த மாதிரி வந்து போகும். அப்போ அந்த சமயம் வந்து இந்த இமேஜ் இன்டென்சிஃபிகேஷனை வந்து பண்ணுவாங்க. என்னென்னா எக்ஸ்ரே எடுத்துக்கிட்டே அதை வீடியோவாக பார்ப்பாங்க. இப்போ ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தையினுடைய இதயத்தில் அடைப்பு இருக்கா அல்லது ஏதாவது ஒரு துளை இருக்கா அப்படின்றத கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன செய்வாங்க, ஃபஸ்ட்டு அந்த குழந்தையினுடைய க்ரோயிங் ஏரியா அப்படின்ற இடத்துல வந்து, அதாவது இடுப்பு பகுதியும் தொடை பகுதியும் சேரக்கூடிய இடம், அந்த இடத்துல தான் வந்து இதயத்தில் இருந்து வரக்கூடிய ஒரு பெரிய ரத்த நாளம் வந்து ஈஸியாக வந்து கிடைக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து சர்ஜரி பண்ணி அது வழியாக கேத்தட்டர்ஸ் அப்படின்ற டியூப்பை வந்து செலுத்துவாங்க. செலுத்தி இதயத்துக்கு வந்து அது கரெக்டாக போகுதா அப்படின்றத அப்படியே அந்த வீடியோ வழியாக பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறமா அந்த ஒரு டியூபுக்குள்ளே வெளியே இருந்து வந்து இந்த கான்ட்ராஸ்டான டையை ஹை ப்ரெஷரில் உள்ளே செலுத்துவாங்க. அது மெல்ல மெல்ல போய் இதயத்துக்கு போன உடனே அப்படியே இதயத்தில் அது எந்தெந்த பக்கம்லாம் போகுதோ அது அந்த வீடியோவில் அப்படியே தெரியும். இப்போ இதயத்தில் எங்கேயாவது அடைப்பு இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல அந்த கான்ட்ராஸ்டான டை போகாமல் அப்படியே நின்றுடும் அல்லது மெதுவாக போகும். அப்போ இந்த குறிப்பிட்ட இடத்துல வந்து அடைப்பு இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். அதுவே வந்து ஒரு குறிப்பிட்ட இடம், இப்போ வந்து இதுதான் இதயம் அப்படின்னு வச்சுக்குவோம், இது மேலறை 1 மேலறை 2 அப்படின்னு வச்சுக்குவோம், கீழே அதே மாதிரி கீழறைகள் 2 இருக்கும். இப்போ இது வழியாக தான் வந்து ரத்தம் போகணும், இது வழியாக தான் ரத்தம் போகணும். இதுக்கு மாறாக இந்த இடத்துல எங்கேயாவது ரத்தம் இப்படி போயிருச்சு அப்படின்னா அப்போ இந்த இடத்துல ஓட்டை இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த கான்ட்ராஸ்டான டை ரத்தத்தோட கலந்து போகிறனால இந்த இடத்துல ஓட்டை இருந்தால் கூட ரத்தம் இங்கே போகும்போது கான்ட்ராஸ்டான டையும் இப்படி கிராஸாக வந்து போகிறது அந்த வீடியோ தெரியும். அதை வச்சு இந்த இடத்துல துளை இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். நான் இதை புரியுறதுக்காக சொன்னேன். ஸோ இந்த மாதிரி ஒரு டெக்னிக் தான் இந்த இமேஜ் இன்டென்சிஃபிகேஷன் ஆஞ்சியோகிராஃபி அப்படின்றது. அதில் இவர் ஒரு முன்னோடியாக அந்த காலத்திலேயே இருந்து வந்தாங்க. அதுக்கப்புறமா இவர் வந்து இந்த கார்டியாக் கேத்தட்டர்ஸ், அதாவது கேத்தட்டர்ஸ் அப்படின்னா அந்த டியூப் தான், அதை வந்து அந்த காலத்துலலாம் இந்த மாதிரி நோய்களை கண்டறிகிறதுக்காக டயக்னோஸ் பண்ணுறதுக்காக பயன்படுத்தி வந்தாங்க. இவர் முதல் முறையாக அதை சிகிச்சையில் யுனைடெட் கிங்டமில் பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. எப்படின்றத சொல்கிறேன். பொதுவாக குழந்தைகளுக்கு சில குழந்தைகளுக்கு பிறக்கும் போதே டிஜிஏ அப்படின்ற பாதிப்பு இருக்கும். அதாவது டிரான்ஸ்பொசிஷன் ஆஃப் தி கிரேட் ஆர்டரிஸ் அப்படின்னா என்னன்றதை சொல்கிறேன். இப்போ இதயம் எப்படி செயல்படும் அப்படின்றத சொல்கிறேன். அப்போ தான் வந்து ஒவ்வொன்றா நான் சொல்ல புரியும். இப்போ இதயம் இருக்குது அப்படின்னா இதயத்தினுடைய மேலறைகள் 2 இருக்குது. அது வந்து ஏட்ரியா அப்படின்னு அழைக்கப்படும். அதுவே வந்து கீழறைகள் 2 இருக்குது. அவைகள் வந்து வென்ட்ரிக்கல்ஸ் அப்படின்னு அழைக்கப்படும். ஸோ இப்போ மேலே 2 கீழே 2 இருக்குது. வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு மேலறை, வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய கீழறை, அதே மாதிரி இடது பக்கத்தில் இருக்கிற மேலறை, இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய கீழறை. இப்போ வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய மேலறை வழியாக ஆக்சிஜன் இல்லாத ரத்தமானது உள்ளே நுழைஞ்சு அப்படியே வந்து உள்ளே போகும். அதுக்கப்புறம் வந்து கீழறை, வலது கீழறை, அது வழியாக வந்து அந்த ஆக்சிஜன் இல்லாத ரத்தமானது பல்மினரி ஆர்டரி அப்படின்ற நுரையீரலுக்கு போகக்கூடிய ஒரு தமனி, அது வழியாக வந்து ரத்தம் போகும். அது வழியாக போயிட்டு அதுக்கப்புறமா இடது மேலறை, அது வழியாக ஆக்சிஜனோட நுரையீரலுக்கு போன ரத்தம், ஆக்சிஜன் இல்லாத ரத்தமானது ஆக்சிஜனை எடுத்துட்டு இதயத்தினுடைய இடது மேலறை வழியாக இடது கீழறைக்கு போகும். கீழறைக்கு போய் ஏயோர்டா அப்படின்ற பெருநாடி வழியாக உடல் முழுக்க வந்து ஆக்சிஜனோட ரத்தம் வந்து பயணிக்கும். அதுக்கப்புறம் உடல் முழுக்க போகும்போது உடலில் இருக்கக்கூடிய செல்கள், அதுக்கப்புறமா உறுப்புகள், அதுக்கு தேவையான ஆக்சிஜன் எல்லாம் அது வந்து எடுத்துக்கிட்ட பிறகு மறுபடியும் இப்போ வந்து கார்பன் டை ஆக்சைடு தான் ரத்தத்தில் இருக்கும். ஆக்சிஜன் எல்லாம் உறுப்புகள் எடுத்துக்கிட்டனால ஸோ மறுபடியும் வலது மேலறை வழியாக வலது கீழறைக்கு போய் பல்மினரி ஆர்டரி வழியாக நுரையீரலுக்கு போய் இடது மேலறை வழியாக இடது கீழறைக்கு போய் ஏயோர்டா அப்படின்ற பெருநாடி வழியாக உடல் முழுக்க ஆக்சிஜனோட ரத்தம் மறுபடியும் பயணமாகும். ஸோ இந்த மாதிரி சர்க்குலேட்டரி சிஸ்டம் வந்து செயல்படும். ஸோ இப்படி இருக்க சில குழந்தைகளுக்கு மட்டும் பிறக்கும் போது இந்த பல்மினரி ஆர்டரி அதே மாதிரி ஏயோர்டா இது ரெண்டுமே மாறி மாறி இருக்கும். ஏயோர்டா இருக்க வேண்டிய இடத்துல பல்மினரி ஆர்டரி இருக்கும், பல்மினரி ஆர்டரி இருக்க வேண்டிய இடத்துல ஏயோர்டா இருக்கும். புரிகிற மாதிரி சொல்லணும்னா
பல்மனரி ஆர்டரி வந்து ஆக்சிஜன் இல்லாத ரத்தத்தை நுரையீரலுக்கு அனுப்பக்கூடிய பணியை செய்யுது. ஏயோர்டா அப்படின்றது ஆக்சிஜனோட இருக்கக்கூடிய ரத்தத்தை உடல் முழுக்க அனுப்பக்கூடிய வேலையை செய்யுது. இப்போ ரெண்டுமே மாறிடுச்சு அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்றத சொல்கிறேன். இப்போ பல்மனரி ஆர்டரி ஏயோர்டா இருக்கிற இடத்துல இருந்தால் அப்போ ஆக்சிஜன் இல்லாத ரத்தத்தை அந்த பல்மனரி ஆர்டரி நுரையீரலுக்கு அனுப்பாமல் மறுபடியும் உடம்புக்கே அனுப்பும். அதுவே ஏயோர்டாவானது பல்மனரி ஆர்டரி இருக்க வேண்டிய இடத்துல இருந்தால் ஆக்சிஜன் நிறைந்த ரத்தத்தை ஏயோர்டாவானது உடல் முழுக்க அனுப்பாமல் மறுபடியும் நுரையீரலை நோக்கியே அனுப்பும். ஸோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஏற்படும் போது குழந்தைகளுக்கு ஆக்சிஜன் வந்து கிடைக்காம குழந்தைகளினுடைய உதடு கை எல்லாமே வந்து அப்படியே வந்து நீல நிறத்தில் மாற ஆரம்பித்து குழந்தைகள் இறந்து போயிடும். ஸோ இப்பேற்பட்ட பாதிப்பு தான் இந்த டிரான்ஸ்பொசிஷன் ஆஃப் த கிரேட் ஆர்டரிஸ் டிஜிஏ அப்படின்றது. இப்போ இந்த பாதிப்பு ஏற்பட்டால் தற்காலிகமாக ஒரு விஷயத்தை செய்வாங்க. என்னன்னா அந்த காலத்துலலாம் அறுவை சிகிச்சை பண்ணி இந்த வலது மேலறைகள், அதாவது வலது இடது அப்படின்னு சொல்லி மேலறைகள் 2 இருக்குது அப்படின்னு சொன்னேன். அந்த 2 அறைகளுக்கு நடுவில் செப்டம் அப்படின்ற ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல வந்து ரத்தம் வந்து போகாது. இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், இதுதான் வந்து வலது மேலறை இடது மேலறை அப்படின்னு வச்சுக்கோங்க, ஏஓட்டம் அந்த அந்த ஏட்ரியம் அப்படின்னு. இப்போ இதுக்கு நடுவில் இதயத்தினுடைய இந்த பகுதி வந்து சும்மா தான் இருக்கும். இந்த இடத்துல ரத்தம் போகாது. இந்த பகுதியிலையும் தான் ரத்தம் போகும். இப்போ இந்த டிரான்ஸ்பொசிஷன் ஆஃப் தி கிரேட் ஆர்டரிஸ் அப்படின்ற பிரச்சனை ஏற்படும் போது ஒரு குறிப்பிட்ட விஷயம் செய்வாங்க. இந்த இடத்துல ஒரு துளை வந்து இடுவாங்க. அந்த துளைக்கு வந்து செப்டல் பஞ்சர் அப்படின்னு சொல்லி பேர். இந்த இடத்துல துளையிட்டால் என்ன நடக்கும் அப்படின்னா ஆக்சிஜன் இல்லாத ரத்தம் ஆக்சிஜனோட இருக்கக்கூடிய ரத்தம் ரெண்டுமே ஒன்றை ஒன்று கலந்துரும். இப்படி கலக்கும் போது பாதி ஆக்சிஜன் ஆச்சு ஓரளவுக்கு ஆச்சு குழந்தைகளுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். இதை புரிகிற மாதிரி சொல்கிறேன். இப்போ ஆக்சிஜன் இல்லாத ரத்தமானது மறுபடியும் உடம்புக்கே போகுது. ஆக்சிஜனோட ரத்தம் வந்து மறுபடியும் நுரையீரலுக்கே போகுது. இதுதான் பிரச்சனை. அதனால் குழந்தைகளுக்கு ஆக்சிஜன் கிடைக்கிறது இல்லை. இப்போ இந்த நடுவில் செப்டம் அப்படின்ற இடத்துல ஒரு துளை இட்டுட்டோம் அப்படின்னா அப்போ ஒரு பெரிய விஷயம் நடக்கும். என்னன்னா ரத்தம் அப்படியே மிக்ஸ் ஆயிரும். அதாவது ஆக்சிஜன் இல்லாத ரத்தமும் ஆக்சிஜனோட இருக்கக்கூடிய ரத்தமும் மிக்ஸ் ஆகும். இப்படி ஆகும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு 3 லிட்டர் ரத்தத்தில் ஆக்சிஜன் இல்லை, ஒரு 3 லிட்டர் ரத்தத்தில் ஆக்சிஜன் இருக்குது. இப்போ ரெண்டுமே கலக்கும்போது 6 லிட்டர் ரத்தம். அந்த 6 லிட்டர் ரத்தத்தில் அட்லீஸ்ட் பாதி ஆக்சிஜன் ஆச்சு இருக்கிற மாதிரி ஆயிரும். அப்போ குழந்தைகள் வந்து தற்காலிகமாக வந்து காப்பாற்றப்படும். அதுக்கப்புறம் பெரிய அறுவை சிகிச்சை பண்ணி இந்த பல்மனரி ஆர்டரி இருக்க வேண்டிய இடத்துக்கு அதை அனுப்பிட்டு ஏஓட்டா இருக்க வேண்டிய இடத்துக்கு அதை அனுப்பிடலாம். ஸோ இந்த ஒரு சிகிச்சை முறை அந்த காலத்தில் அறுவை சிகிச்சை பண்ணி செய்வாங்க இதயத்தில். இப்போ இவர் வந்து இந்த கேத்தட்டர்ஸ் அப்படின்ற இந்த டியூபை பயன்படுத்திய ஹாமிஸ் வாட்சன் ஒரு விஷயம் பண்ணாங்க. என்னன்னா, எப்படி அந்த க்ரோயிங் வழியாக தொடைப்பகுதியில் இருக்கக்கூடிய ரத்த நாளம் வழியாக இதயத்துக்கு அந்த டியூபை கொண்டு போவாங்க கான்ட்ராஸ்ட் டையை வந்து செலுத்துறதுக்கு. அதே மாதிரி கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் அந்த டியூபுக்குள்ளே ஒரு ஊசியை வந்து செலுத்துவாங்க. செலுத்தின பிறகு அந்த ஊசியை வச்சு மெல்ல அந்த இதயத்தினுடைய மேல் பகுதி, அதாவது நான் சொன்ன அந்த செப்டம் அப்படின்ற பகுதி, அந்த இடத்துல ஒரு சின்ன ஓட்டையை வந்து இவர் வந்து போடுவாங்க. ஓட்டை போட்டதுக்கப்புறமா இப்போ அந்த ஓட்டையை வந்து பெருசாக்கணும். அதுக்காக ஒரு பலூன் போன்ற ஒரு அமைப்பை வந்து அந்த கேத்தட்டர்ஸ் அப்படின்ற டியூபுக்குள்ளே வந்து செலுத்திடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த பலூனை வந்து இதயத்துக்குள்ளே வந்து உப்ப வைப்பாங்க. குறிப்பாக அந்த ஓட்டை போட்ட இடத்துல அந்த பலூன் போனதுக்கப்புறம் அந்த இடத்துல பலூனில் வந்து காற்றடிப்பாங்க. இப்போ என்ன நடக்கும்னா, பலூன் வந்து விரிய ஆரம்பிக்கும். அந்த பலூன் விரியும் போதே அந்த சின்ன ஓட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பெருசாகும். இப்படி பெருசான பிறகு அந்த சர்ஜரி வந்து சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் மெல்ல அந்த கேத்தட்டர்ஸை வந்து நீக்கிடலாம். இப்போ என்ன நடக்கும், அந்த இடத்துல வந்து துளை வந்து வந்திருக்கும். ஸோ அதன் மூலமாக ரத்தம் மிக்ஸ் ஆகி அந்த குழந்தைகள் வந்து தற்காலிகமாக காப்பாற்றப்படுவாங்க. ஸோ கேத்தட்டர்ஸ் அப்படின்ற இந்த ஒரு கார்டியாக் கேத்தட்டர்ஸை வெறும் வந்து டயக்னோஸ் பண்ணுறதுக்கு மட்டும், ஒரு நோய் இருக்கா அப்படின்றத கண்டறிகிறதுக்கு மட்டும் பயன்படுத்தாமல் அதை பயன்படுத்தி அறுவை சிகிச்சையே பண்ண சிகிச்சைக்கே பயன்படுத்தின முதல் நபர் யுனைடெட் கிங்டமில் ஹாமிஸ் வாட்சன் தான். ஸோ அந்த ஒரு விஷயத்தை அவர் வந்து செஞ்சாங்க. இதுக்கிடையில் மல்டி ஆத்தர் டெக்ஸ்ட் புக்கான பீடியாட்ரிக் கார்டியாலஜி அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு படைப்பு, அதை இவர் வந்து எடிட்டராக இருந்து 1968 வெளியிட்டாங்க. அதை இவர் வந்து செஞ்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா இன்னொரு குறிப்பிட்ட எப்ஸ்டீன்ஸ் அனாமலி அப்படின்னு சொல்லி ஒரு கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிஃபெக்ட் ஆனது இருக்குது. இது வந்து ரேர் டிஃபெக்ட், அதாவது ரொம்ப அரிதாக ஏற்படக்கூடிய ஒரு குறைபாடு. இதுவும் வந்து குழந்தைகளுக்கு ஏற்படும். இது என்ன பாதிப்பு அப்படின்றத முதல்ல சொல்லிடுறேன். இப்போ குழந்தைகள் பிறக்கும் போது அவங்களோட இதயத்தில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் 2 மேலறைகள் 2 கீழறைகள் இருக்கும். இப்போ வலது மேலறையில்
இருந்து வலது கீழறைக்கு ரத்தம் போகும். ஆக்சிஜன் இல்லாத ரத்தம் இப்படி வந்து மேலே இருந்து கீழே போகணும். ஸோ அது வந்து நடக்கணும். இப்போ மேலே இருந்து அந்த மேலறையிலேருந்து வலது கீழறைக்கு ரத்தம் ஆக்சிஜன் இல்லாத ரத்தம் போகணும்னா அதுக்கு நடுவில் ட்ரைகஸ்பைட் வால்வ் அப்படின்னு சொல்லி வால்வ் இருக்குது. அது என்ன பண்ணுன்னா அதுதான் வந்து இப்படி மேலே இருந்து கீழே போகக்கூடிய ரத்தத்தை கீழே இருந்து அப்படியே பல்மினரி ஆர்டரி வழியாக நுரையீரலுக்கு போகிறதுக்கு வழிவகுக்கும். ஏன்னா இந்த ட்ரைகஸ்பைட் வால்வ் இல்லைன்னா இப்படி மேலே இருந்து கீழறைக்கு போகக்கூடிய ரத்தம் பம்ப் ஆகும்போது மறுபடியும் மேலேயே வந்துடும். ஸோ மறுபடியும் மேலேயே வந்துருச்சு அப்படின்னா குறைவான ரத்தம் தான் நுரையீரலுக்கு போகும். அதனால் குறைவான ஆக்சிஜன் தான் கிடைக்கும். ஸோ இந்த பாதிப்பு எப்படி ஏற்படும்னா இந்த ட்ரைகஸ்பைட் வால்வு வந்து சில குழந்தைகளுக்கு கீழே இறங்கியிருக்கும். அதாவது வலது கீழறை வரைக்கும் இறங்கியிருக்கும். அதனால் என்ன நடக்கும்? ஆக்சிஜன் இல்லாத ரத்தம் வலது மேலறையிலிருந்து கீழறை நோக்கி போகும்போது அது கீழறை வழியாக நுரையீரல் நோக்கி போகிறதுக்கு பதிலாக ட்ரைகஸ்பைட் வால்வு வந்து கீழே இருக்கிறனால பம்ப் பண்ணும்போது மறுபடியும் மேல் நோக்கி வந்து ரத்தம் தள்ளப்படும். அதன் மூலமா வலது மேலறை வந்து பயங்கரமா வீங்க ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாம ரத்தமும் சரியா நுரையீரலுக்கு போகாம ஆக்சிஜனும் கிடைக்காம அந்த குழந்தை இறந்து போயிடும். இந்த பாதிப்பு தான் எப்ஸ்டீன்ஸ் அனாமலி அப்படின்றது. இப்போ இந்த பாதிப்பை தடுக்கணும். இந்த பாதிப்பை தடுக்கிறதுக்கு உண்டான ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னு ஹாமிஸ் வாட்சன் கருதினாங்க. இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த ஒரு ஹார்ட் டிஃபெக்ட் ஆனது ரொம்ப ரேர் ஆனது அப்படின்னு. அதனால இன்டர்நேஷனல் லெவலில் கோஆப்ரேட்டிவ் ஸ்டடியை இவர் வந்து ஒருங்கிணைச்சாங்க. அதாவது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய குழந்தை மருத்துவர்களை அழைச்சு யார் யாருக்கெல்லாம் எந்தெந்த குழந்தைகளுக்கெல்லாம் இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி டேட்டாவை ஃபர்ஸ்ட் கலெக்ட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட குழந்தைகளினுடைய தரவுகளை இவர் சேகரித்து பகுப்பாய்வு செஞ்சாங்க. அது மட்டும் இல்லாமல் அத்தனை குழந்தை மருத்துவர்களையும் இது பற்றி ஆராய்ச்சி செய்ய சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த ஒரு நோயினுடைய நேச்சுரல் ஹிஸ்டரியை இவர் விளக்கினாங்க. அதாவது இந்த எப்ஸ்டீன்ஸ் அனாமலியானது எப்படி ஆரம்பிக்குது, குழந்தைகளுக்கு கருவில் இருக்கும்போது எந்த நேரத்தில் இந்த பாதிப்பு ஆரம்பிக்குது, அடுத்து குழந்தைகள் வெளியே வந்த பிறகு என்னெல்லாம் பாதிப்பு வந்து மெல்ல மெல்ல நடக்குது, எத்தனை வயசில் அந்த குழந்தைகளுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுது, அதுக்கப்புறம் அந்த பாதிப்பு வந்து எந்த அளவுக்கு தீவிரம் கொண்டதாக இருக்குது, இது பற்றிலாம் இவர் வந்து விளக்கி சொன்னாங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக அந்த ப்ராக்னோசிஸ் அதாவது அந்த ப்ராக்ரஸை சொன்னாங்க. எப்படி அந்த நோய் வந்து தீவிரம் அடையும் படிப்படியாக அதை இவர் விளக்கினாங்க. அதுக்கப்புறமா அதை எப்படி மேனேஜ் பண்ணுறது, அதை எப்படி சமாளிக்கிறது அப்படின்றதையும் இவர் விளக்கினாங்க. ஸோ இதன் மூலமாகவும் பல குழந்தைகள் வந்து காப்பாற்றப்பட்டாங்க. அதுக்கப்புறமா இவர் வந்து ஸ்காட்லாண்டுடைய டேசைடில் கோரினரி கேர் யூனிட் அப்படின்னு சொல்லி ஒரு யூனிட்டை இவர் வந்து நிறுவினாங்க. அங்கே வந்து மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் வந்து பண்ணாங்க. அதாவது கோரினரி கேர் யூனிட் அப்படின்னா அவசரமாக குழந்தைகளுக்கு இருதயம் சார்ந்த பாதிப்புக்கு உண்டான சிகிச்சை வழங்கணும் அப்படின்னா அதுக்கு அதை பயன்படுத்தலாம். ஸோ அதை இவர் செஞ்சாங்க. அது அந்த காலகட்டத்திலலாம் புதிய விஷயம். ஏன்னா அந்த காலத்துலலாம் இதயத்தில் பாதிப்பு இருந்தால் ஒரு சாதாரணமான ஒரு வார்டில் வச்சு சிகிச்சை கொடுப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி ஸ்பெஷல் கேர் யூனிட்டை இவர் வந்து உருவாக்கினது மிக முக்கியமான ஒரு விஷயமா இருந்தது. இந்த நிலையில் 1978 இந்த காலகட்டத்தில் ராபர்ட் வாம்ஸ்லி அப்படின்ற ஸ்காட்லாண்டை சேர்ந்த ஒரு உடற்கூறியல் நிபுணர் கூட இணைஞ்சு கிளினிக்கல் அனாட்டமி ஆஃப் த ஹார்ட் அப்படின்ற டைட்டிலில் ஒரு ஒர்க்கை எழுதி இவர் வெளியிட்டாங்க. இதில் வந்து இதயத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகள், இதயத்தில் என்னெல்லாம் இருக்குது, என்னென்ன அமைப்புகள் இருக்குது, அதில் பாதிப்பு ஏற்பட்டால் எப்படி சிகிச்சை கொடுக்கணும், அது பற்றிலாம் இதில் வந்து எழுதியிருந்தாங்க. இது 1978 பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா ஸ்காட்லாண்டுடைய டண்டியில் இருக்கிற டண்டி ராயல் இன்ஃபர்மரி அதனுடைய கார்டியாலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு உண்டான ஒரு ஹெட்டாக இவர் வந்து நியமிக்கப்பட்டாங்க. கூடுதலாக 1980கள் குறிப்பாக 1987 இந்த காலகட்டத்தில் பிரிட்டிஷ் கார்டியாக் சொசைட்டி அதனுடைய ஒரு ஜாயிண்ட் சேர்மனாக இவர் நியமிக்கப்பட்டாங்க. மேலும் ஸ்காட்லாண்டுடைய எடன்பிராவில் இருக்கிற ராயல் காலேஜ் ஆஃப் பிசிசியன்ஸ் ஆஃப் எடன்பிராவுடைய ஒரு ட்ரஸ்டி அறங்காவலராகவும் இவர் நியமிக்கப்பட்டாங்க. மேலும் இவர் வந்து யூரோப்பியன் அசோசியேஷன் ஆஃப் பீடியாட்ரிக் கார்டியாலஜிஸ்ட் அப்படின்ற ஒரு அசோசியேஷன் நிறுவப்படுறதுக்கு மிக முக்கிய காரணமாக இருந்தாங்க. மேலும் அதனுடைய முதல் பிரசிடெண்டாகவும் இவர் வந்து பணியாற்றினாங்க. ஸோ இந்த அளவுக்கு ஹாமிஸ் வாட்சன் வந்து குழந்தைகளுக்கு அதாவது குழந்தை இருதயவியல் அப்படின்ற பீடியாட்ரிக் கார்டியாலஜியில் இவ்வளோ பங்களிப்புகளை செஞ்சாங்க. ஸோ இவருடைய ஒரு குழந்தையை இவர் வந்து இழந்திருந்தாலும் அதன் மூலமாக பல குழந்தைகள் வந்து காப்பாற்றப்படுறதுக்கு இவர் வந்து காரணமாக இருந்திருக்கிறாங்க. இப்பேற்பட்ட நபர் இறுதியாக 2001
2001 மே 23 அன்னைக்கு இவரோட 77 வயசில் இறந்து போனாங்க. ஹேமிஸ் வாட்சன் இறந்து போயிருந்தாலும் இவர்னால இன்று வரை பல குழந்தைகள் வந்து காப்பாற்றப்பட்டு வராங்க. ஸோ இப்பேற்பட்ட ஹேமிஸ் வாட்சன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி இவருடைய ஃபுல் லைஃப் ஹிஸ்ட்ரியை நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். அதை பார்க்குறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன், கட்டாயமாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இவரை பற்றி நான் பேசின எல்லா விஷயங்களையுமே டெக்ஸ்ட்டாகவும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், வேணும்னா அதையும் வந்து படித்து பார்க்கலாம். Thank you.